1.5 கிலோ 1.5 கிலோ போடுறீங்களா? ஆமாம். அப்போ கூட நான் 2 தானே கேட்டேன். 3 கிலோ வச்சா வீணா போகுமா? வீணா போகிற பொருள் இல்லை, நல்லா இருக்குங்க. 3 வச்சா வீணா போவாத? காசு நாளே தரணும். பணமாக கொடுங்க. பணமாக தரவா? காசா வேணாமா? நல்லா பேசுகிறீங்களே. எப்படிப்பா புளி நல்லா இருக்குது இன்றைக்கி, நல்ல புளி. நல்ல புளியாக இருந்தால் தானே வாங்குவாங்க. 2 கையிலும் பிடிக்க முடியுமா? இந்த ரேட்டுக்கு விற்கணும்னா 8 மணிக்கெல்லாம் புளி ஊற்றிருப்பேன். நிறைய ஓடலாம் இருக்கே, நார் இருக்கெல்லாம் இருக்கே. நார் தான் இருக்கும் புளியில். நார் இருக்கும், நிறைய இருக்குது. நாரை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. 2 கிலோ கேட்டால் 3 கிலோ போடுறீங்க. செம வியாபாரியாக இருப்பீங்க உங்களுக்கு. நீங்கள் புளி கெட்டு போவாதான்? இன்னும் ஒரே நாள் குழம்பு வைப்பாங்க. புளி கெட்டு தான் போவாது, வருஷத்துக்கு தானே வச்சுக்கிறது. அப்புறம் இன்னும் இடம் கரெக்டாக இருந்துச்சா? ஏமாற்ற மாட்டாங்க. இல்லை, ஏமாத்துற வியாபாரம் இருக்காது. அது மட்டும் இல்லை, வாங்குறவங்க இதெல்லாம் கேட்கணும். உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா, ஓடெலாம் இருக்க தான் செய்யும். அவர் விலையை தான் குறைச்சிப்பாரு. ஓடெலாம் இருக்கும். அண்ணனுக்கு தெரியாத மாதிரி இருக்க மாட்டாங்க. கரெக்டு. அண்ணனுக்கு தெரியாத நியாயம் ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லுங்க. ₹50 100 தாங்க, பரவாயில்ல. தரமாட்டீங்க நீங்கள், புளியே தரமாட்டீங்க. கரம்பக்குடியிலேருந்து போன வாட்டியாவது கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா பிடிக்கும். இந்த வாட்டி அசரவே இல்லை. ஈரம் புளியில் இருக்கும் தான். அதெல்லாம் நான் பேசலை. அதெல்லாம் தண்ணி தெளிக்கணும். நல்லா பேசுகிறீங்களா? ஏசியில் வச்சுக்கிறீங்களா புளியை? புதுசு இல்லை, ஏசி புளி தான். ஏசிலே இருக்கு. சரி சரி. ஏசி கூடல கொண்டு 4வது மாதம் 5வது மாதம் கொண்டு புளியை போட்டுருவோம். அது கறக்காமையே எடுத்துட்டு இருப்போம். இனிமேல் பங்குனிக்கு மேலே தான் புளி சீசன் வரும். உண்மையான புது புளி கிடையாது. இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ள செண்டு கறக்கும். புளி காய்க்கலையே இன்னும்? இன்னும் 2 மாதம் வர. காய்ச்செல்லாம் பழமா இருக்கு. என்ன பழுத்து வரலையா? சரி சரி. கைக்கு நம்ம கைக்கு வர்றதுக்கு நான் 1 மாதம்.